தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எனது பெயரை ஏன் கேட்கின்றாய்? அது வியப்புக்கு உரியது என்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தில் கர்த்தர் கூறுகின்றார், அவர் பெயர் அதிசயம். அதிசயம் என்றால் என்ன? உலகத்திலே நடக்கக்கூடாத, இது நடக்கவே நடக்காது என்று நினைக்கின்ற ஒன்றை நடத்தி காட்டுவதுதான் அதிசயம். மரித்தவரை யாரும் எழுப்பவே முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு இறந்தவரை உயிர்ப்பித்தார். அது ஒரு அதிசயம். இதை போன்றுதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கூறுகின்றார், உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை போன்று ஒரு அதிசயத்தை செய்து நான் மகிழ செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அது ஏதாவது கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், நான் அதிசயமானவர், என் பெயர் அதிசயம். நான் அதிசயத்தை உன் வாழ்க்கையிலும் உன் சந்ததியின் வாழ்க்கையிலும் செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் தேவன் வாக்கு மாறாதவர். ஆகவே நீங்கள் கவலையை விடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், அதிசயத்தை எதிர்பாருங்கள். சீக்கிரத்தில் நடந்து உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எங்களுக்கும் நீ தந்த இந்த அருமையான அதிசயம் நீர் செய்ய போகின்றேன் என்று கூறின வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. நீர் அதிசயத்தை செய்கிறவர் அப்பா, நீர் வாக்கு மாறாதவர். அதன்படி உம்முடைய காரியத்தை அதிசயமாக எங்களுக்கு செய்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.